நம்ம எல்லாருக்குமே இதாகணும் அதாகணும், நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு இந்த எய்மை வந்து கண்டிப்பாக சாதிச்சே தீரணும் அப்படின்லாம் நிறைய இருக்கும். அப்படி எனக்கும் இருந்துச்சுங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், 3 காலேஜில் இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். காலேஜுக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து சேல்ஸ் கேர்ளாக இருந்திருக்கேன். சேல்ஸ் கேர்ள்ஸோட ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் ரொம்பவே ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு டெலிஃபோன் ஆப்ரேட்டராக இருந்திருக்கேன், இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருந்திருக்கேன். அது போக டியூஷன் நிறைய என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் எடுத்திருக்கேங்க. இதுலையெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை நினச்சி இப்போ நான் சிரிக்கிறேன். பட் அப்போ ரொம்ப அது கஷ்டமாக தான் இருந்தது. எனக்கு 17 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது காலேஜில். பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் 2 ப்ரைவேட் காலேஜ்லேயும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேரண்ட்டுக்கு என்னை தெரிஞ்சிருக்கலாம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னை தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணும், நான் அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கோயம்புத்தூர் லெவலில், தமிழ்நாடு லெவலில், இந்தியா லெவலில், வேர்ல்டு ஃபுல்லாகவுமே இருக்காங்க. அவங்க வழியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னை அப்ரோச் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா நான் வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் ரிசீவ் பண்ணிட்டேன், நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் ரிசீவ் பண்ணிட்டேன், லைவாகவே ரிசீவ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் இருந்ததுனால எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், பேர் வைக்க தான் வைப்பாங்க, என்னோடய மேனரிசம்ஸை வந்து கிண்டல் பண்ண தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நான். அதனால் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், 11th 12th காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் பிகாம், பிபிஏ, எம்காம், எம்பிஏ, எம்காம் சிஏ, பிகாம் சிஏ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வழியாக தேடுங்க. ஒப்பீனியன் லீடர்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், ரொம்பவே முழுசாக நம்புகிறேன். ஏன்னா நான் படித்த காலத்துலையெல்லாம் எங்களுக்கு வந்து பட்டன் ஃபோன் கூட கிடையாதுங்க. லேண்ட்லைன்லேயே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஸ்டாஃப் அப்ரோச் பண்ணுவோம். அதனால் என்னை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, என் வழியாக ஏதாவது ஒரு சின்ன அறிவு தேடல் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வழியாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னை ரீச் பண்ணுங்கள்.